வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இயற்கை வெண்பொங்கல், இயற்கையான முறையில் வெண்பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: வெள்ளை அவல். வெள்ளை அவலில் லேசான அவலும் இருக்கும், கடினமான அவலும் இருக்கும். நம்ம கொஞ்சம் அப்படி தடிமனாக இருக்கிற அவலை வாங்கிட்டோம் அப்படின்னா பொங்கலுக்கு நல்லா இருக்கும். இன்னும் வெண்பொங்கலுக்கு தூய மல்லி அரிசி அவல், தூய மல்லி அரிசின்னு ஒரு அரிசி இருக்கு, அந்த அரிசியில உள்ள அவல் கிடைச்சிச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு கைப்பிடி அப்படின்ற மாதிரி. இப்ப 4 பேர் இருக்கீங்கன்னா 5 கைப்பிடி அவல் ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி, வேர்க்கடலை ஒரு கைப்பிடி, பொரிக்கடலை ஒரு கைப்பிடி. ஜீரக மிளகு வெண்பொங்கலுக்கு தூக்கலா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்னா, ஜீரக மிளகை பொடித்தும் எடுக்கணும், ஜீரக மிளகு முழுசாவும் இருக்கணும். அதனால அதுக்கு தகுந்தபடி ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன் தேவைப்படும். முந்திரி பருப்பு 10, இந்துப்பு 1 சிட்டிகை, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தேவையான அளவு, இஞ்சி 1 துண்டு, தேங்காய் அரை தேங்காய். இப்போ எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். முழு தேங்காவை உடைக்கிறீங்க. உடைச்சோன்னா அந்த தண்ணி நமக்கு தேவைப்படும். தேங்காய் தண்ணியை லைட்டாக குடிச்சு பாருங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த தேங்காய் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இந்துப்பாது கல்லுப்பாது 1 சிட்டிகை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவலை எடுத்து அவலை தண்ணி ஊற்றி உடனே வாஷ் பண்ணி எடுத்துட்டு திருப்பி அந்த அவலில் இந்த தேங்காய் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுருங்க. அதே மாதிரி பாசிப்பருப்பை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு திருப்பி தண்ணி ஊற்றி 2ஐயும் மூடி வச்சுருங்க. அவளையும் பாசிப்பருப்பையும் மூடி வச்சுருங்க. இப்போ தேங்காவை கட் பண்ணி எடுத்து துருவி எடுத்துக்கோங்க. துருவின தேங்காவை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி துருவின தேங்காவை எடுத்து தேங்காய் பால் எடுத்து அதையும் தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்தின நாள் இரவே 1 கைப்பிடி வேர்க்கடலையை ஊற வச்சுட்டு மறுநாள் காலைல எடுத்தாலும் சரி, இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அந்த வேர்க்கடலையும் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க. பாசிப்பருப்பு மாதிரி வேர்க்கடலையும் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ பொரிக்கடலை, ஜீரகம், மிளகு 3ஐயும் அல்லது இது கூட வேர்க்கடலையுமே நீங்கள் போட்டு மிக்சியில் ஒரு திருகு மட்டும் திரி எடுத்துருங்க. கொஞ்சம் ஜீரகத்தையும் மிளகையும் முழுசாக இருக்கிறதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. மீதி நல்லா அரைச்சி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க. இஞ்சியும் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நமக்கு அவல் ரெடியாக இருக்கும். அவல் நல்லா கூலாகாமல் ஓரளவு நல்லா திரியாக அப்படியே நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா சோறு வெந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்து தண்ணி இருக்கான்னு பாருங்கள். தண்ணி இருந்துச்சுன்னா வடித்து விட்ருங்க, அல்லது அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். பாசிப்பருப்பையும் அவளையும் ஒன்றா போடுங்க, வேர்க்கடலை ஒன்றா போடுங்க. இப்போ பொரிகளில் ஜீரகம் மிளகை நுணுக்குனதை ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அழகாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி போட்டு தேங்காய் துருவலையும் உள்ளே போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் பால் அப்படியே மேலே ஃபுல்லாக அப்படியே ஊற்றிட்டு அப்படியே ஒரு கிளறுங்க. கிளறி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். ஏன்னா அவல் ரொம்ப அப்படியே முழுசாக இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. தேங்காய் பால் நல்லா விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க, நல்லா உதிரியாக. அதுக்கப்புறம் நீங்கள் கிண்டி விட்டு ஆளுக்கு ஒரு பவுலில் கொடுத்துட்டு பாய் விரித்து சமணம் போட்டு உட்காந்து ஒவ்வொரு ஸ்பூனாக வாயை மூடி உமிழ்நீர் கூட கலந்து சாப்பிட்டு பாருங்கள். வெண்பொங்கல் நம்மளுடைய பாடிக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பொங்கலில் காரமான பொங்கல் இதான் நம்ம சாப்பிட்றதுக்கு இன்னும் நமக்கு நல்லா இருக்கும். நாம் வெண்பொங்கல் சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.